முருகனை நேரில் வந்து ஔவைக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் முருகனின் 6ஆம் படை வீடு பழமுதிர்ச்சோலைக்கு தாங்க வந்திருக்கோம். பழமுதிர்ச்சோலையில் முதல்ல நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் சொன்னால் ராக்காயி கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா முருகனோட தாயார் வந்து ராக்காயி அமர்ந்திருக்கிறதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே வந்து நூற்புற கங்கைன்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்தில் முதல்ல குளிச்சுட்டு அந்த தாயாரை பார்த்துட்டு தான் அடுத்தது நம்ம முருகரை பார்க்கவே போகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தீர்த்தம் எங்கேருந்து வரணும் இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு அற்புதமான தீர்த்தம். இங்கே குளிச்சுட்டு போனீங்கன்னா நல்லதே நடக்கும். பழமுதிர்ச்சோலையில் இருக்க இந்த நாவல் மரம் தான் முருகன் வந்து மாடு மேய்க்கும் சிறுவனாக அமர்ந்து ஔவைக்கு காட்சி கொடுத்த இடம். ஔவை பிராட்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் மீது பயங்கர ஒரு பற்று ஜாஸ்தி. அந்த பற்றினால் என்ன ஆச்சுன்னா ஔவை பிராட்டிக்கே ஒரு அகங்காரமும் திமிரும் வந்துச்சான். என்னன்னா தமிழும் தமிழ் இலக்கணமும் தமிழ் மொழியும் முற்றும் கரைத்து குடித்தவள் நானே என்ற அந்த அகங்காரம் அவங்களுக்குள்ள வந்துச்சான். ஆனா நம்ம முருகன் யாரு? தமிழுக்காக பிறந்தவன், தமிழ் கடவுள், தமிழ் இலக்கணத்துக்காகவே பிறந்தவன். அவன் சும்மா விட்டுருவானா? ஔவை பிராட்டியை போய் சீண்டி பார்த்திருக்காரு. தமிழ்ல சீண்டி பார்த்தானா சுட்டப்பட வேண்டுமா சுடாத படம் என்ற கேள்வி கேட்டதும் அந்த ஸ்தலம் தான். ஔவை தமிழ் மீது கொண்ட ஆணவத்தையும் அகங்காரத்தையும் அடக்கிய ஒரு ஸ்தலம்னா பழமுதிர்ச்சோலை. இந்த ஸ்தலம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு. அழகர் மலைக்கு மேலே இருக்கு. ஸோ முருகனின் 6ஆம் படை வீடு ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் முருகர் பார்த்தீங்கன்னா குட்டியாக ரொம்ப அழகாக காட்சி அளிப்பார். வள்ளி தெய்வனோட இருப்பார். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா 3 அடியில் ஒரு வேல் இருக்கும். அந்த வேலை தரிசிப்பதே அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். பழமுதிர்ச்சோலை ஒரு மனிதனோட வாழ்க்கையை பற்றி உணர்த்துற ஒரு ஸ்தலம். ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து முதிர்ந்து இறைவனை அடைவதே ஒரு தனி சிறப்புன்றது தான் உணர்த்துற ஒரு ஸ்தலம் தான் பழமுதிர்ச்சோலை. இது வரைக்கும் அறுபடை வீடோட சிறப்பும் அதோட தன்மையும் பற்றி என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். அடுத்து என்ன முருகன் கோயில் போகலாம் நீங்களே சொல்லுங்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிமே வரும் காலங்கள் 2026 எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. ஏழை எளிய மக்களுக்கு உதவுங்கள். பசுவுக்கு உணவளிங்கள். முக்கியமாக அகத்திக்கீரை கொடுங்கள். நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம்.